நம்ம வீட்டில் கொஞ்சம் பெயிண்ட் அடிக்கிற வேலை இருந்ததுனால இன்றைக்கி பழைய பொருள்லாம் கொஞ்சம் எடுத்து போட்டு ஒதுக்கிட்டு இருந்தேன். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோன் எடுத்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டார்டிங்கில், அதாவது 2010 2012 இந்த மாதிரி இயரில் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது. இதுதான் எங்கள் வீட்டில் இருந்துச்சு. இந்த மாதிரி ஃபோன்ஸ்லாம் 90s கிட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. என்ன தான் அப்போது சைனா ஃபோன்ஸ் நிறையா இருந்தாலும் இந்த மாதிரி நோக்கியா அண்ட் சாம்சங் ஃபோன் பார்த்திங்கன்னா அப்போ ஆப்பிள் ஃபோன் மாதிரி உள்ளே ஏகப்பட்ட ஃபீச்சர் இருக்கும். இதில் தான் நான் 10th 12th படிக்கும்போது 2015 நினைக்கிறேன், அப்போலாம் நெட்டெல்லாம் யூஸ் பண்ணேன். ஒப்பேரா மினி, அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கு, அப்புறம் பவுன்சிங் பால்னு சொல்லிட்டு ஒரு கேமு. நான் சொல்கிற கேம்ஸ் எல்லாம் 90s கிட்ஸுக்கு ரொம்பவே தெளிவாக புரிஞ்சிருக்கும். இந்த ஃபோனை பார்த்தோன்னே எக்கச்சக்கமான மெமரிஸ் வந்திருக்கும். ஸோ ரொம்ப நாள் கழித்து என்னோடய ஃபோனை வந்து நான் இன்றைக்கி பார்த்தேன். எனக்கே ஒரு நல்ல கிரேட் மெமரிஸ்லாம் வந்துச்சு. அதனால் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஃபோனை வந்து ஆன் பண்ணி பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இதில் எந்த இஷ்யூவும் கிடையாது. டச் ஃபோன் வந்ததுக்கப்புறம் நான் அதை வாங்கிட்டு இதை தூக்கி போட்டேன். அது வந்து இப்போது ஒரு ரொம்ப நாள் கழிச்சு இதை பார்க்கும்போது ஒரு மாதிரி தான் இருக்குது. ஸோ வாங்க இன்றைக்கி என் ஃபோனுக்குள்ளே என்ன இருக்குது, இந்த மாதிரி ஃபோன்லாம் அவ்வளோ எடுத்து சொல்கிறேன்ல ஆப்பிள் ஃபோனுக்கு நிகராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே என்னென்ன ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு காட்டுறேன். நீங்களே அசந்து போயிடுவோம் பாரு. அந்த டைமில் எங்கள் வீட்டில் வந்து நிறையா ஃபோன் கிடையாது, ஒரே ஒரு ஃபோன் தான். இதைத்தான் எல்லோரும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபோனோட ஒவ்வொரு பார்ட்ஸும் பார்த்திங்கன்னா செம ஸ்ட்ராங்காக இருக்கும். இதெல்லாம் அப்போது பிஞ்சு போச்சு, மெமரி கார்டு போடுற ஸ்லாட்டு. அப்புறம் பேக்கில் பார்த்திங்கன்னா கேமரா அடி வாங்கி போயிருக்குது. கேமரா வந்து ஏதோ புகைமூட்டம் ஆன மாதிரி ஆயிடுச்சு, கீழே போட்டு அப்படி இப்படின்ட்டு. அதனால் மேலே மூடியை மட்டும் கழட்டிட்டேன். அதுக்கப்புறம் உள்ளே ஒரு சிம் கார்டு போடலாம். ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா தரமாக இருக்கும். ஆட்டி சைனா செல் என்ன அதை விட தெளிவாக கேட்கும். அப்புறம் சார்ஜிங் போர்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைப்பி கேபிள் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்புறம் வந்து கீழே இந்த 0 பட்டன் இருக்கா, அது அமுக்குனா ஒரு ஷார்ட்கட்டு இன்டர்நெட் ஓப்பன் ஆகும். இந்த ஸ்டார் பட்டன் அமுக்குனா சைலண்ட் மோடில் போகும். இது அமுக்குனா ரேடியோ ஆன் ஆகும். அப்படி சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஃபியூச்சரு செமையாக இருக்கும் இந்த ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு. இதுக்கு வந்து பேட்ரி இல்லை, ஏன்னா பேட்ரி வந்து ஒதுக்கும்போது எங்கிட்ட தூக்கி போட்டாங்க போல், ஊதிடுச்சு போல். அதனால் நம்மக்கிட்ட வந்து இப்போதைக்கு டெம்பரரியாக ஒரு பேட்ரி இருக்குது. இதுவும் நோக்கியா பேட்ரி தான். ஸோ அதை போட்டு பார்ப்போம். ஆனாமல் தெரில, ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் இது வந்து உள்ளே வச்சுருந்தோம். ஏதாச்சும் தெரியுதா? எனக்கு தெரியுது, நோக்கியான்னு காட்டுச்சு உள்ள, வெளியில் தெரியாது போல். சரி ஓகே இருங்க, நான் வந்து வீட்டுக்குள்ளே போயிட்டு நான் காட்டுறேன், அப்போ தான் டிஸ்பிளேயில் தெரியும். பேட்டரியை போட்டாச்சு, இப்போ பாருங்கள், ஆன் பண்ணுறேன். பார்த்தீங்களா, நமக்கு ஆன் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் காட்டும். சிம் போடல, அதனால் சிம் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணவா அப்படின்னு கேட்குது. நம்ம அக்செப்ட் கொடுத்தோம்னா ஆன் ஆயிரும். அப்பா இந்த மாதிரி சவுண்டெலாம் கேட்டு எவ்வளோ நாளாச்சு. நோக்கியா வந்து அப்போ பெரிய கம்பெனி, இப்போ இருக்கிற இடம் தெரியாமல் அழிஞ்சு போயிட்டாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, மைக்ரோசாஃப்ட் கூட டைப் பண்ணாங்க. அவங்க புதுசாக ஏதோ வாய்ஸ் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு எல்லாம் குழம்பி போய் இப்போ போயிடுச்சு. சரி ஓகே, இப்போ இதில் வந்து மெனுவை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். கிளியராக தெரியுது தானே? ஓகே ஓகே. மெசேஜ், இதுக்கப்புறம் வீடியோஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 MB கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன் ஸ்டோரேஜ். டிஃபால்ட்டாக அந்த ஃபோன்லேயே கொடுத்துருப்பாங்க. கான்டாக்ட்ஸு பார்த்திங்கன்னா இன்னும் இருக்குது, எப்போயோ சேவ் பண்ணுது ஃபோனில், அப்படியே நம்பர் இருக்குது. அப்புறம் லாகு, டேட்டு, முக்கியமான இது இந்த இங்கிட்டு தான் இருக்குது. பாட்டெல்லாம் வச்சு கேட்டாங்கன்னா பாட்டு இல்லை இப்போதைக்கு. நெட்வொர்க் இதான் லோடிங் ஆகும், இந்த மாதிரிலாம் வரும். அப்போ ஏர்டெல் சிம் தான் யூஸ் பண்ணுவோம். நெட் இல்லாதப்போ யூஸ் பண்ணால் இந்த மாதிரி தான், பேக்கெட்டட் கனெக்ஷன் நாட் அவைலபிள்ன்ட்டு இப்படி வந்தால் நெட் பேலன்ஸ் காலியாக போயிடுச்சுன்னு அர்த்தம். எரிச்சலாக இருக்கும் அப்படிலாம் வந்தால். இல்லைதான், லோடிங் ஆகிட்டே இருக்குங்க. அந்த மாதிரி சிம் கார்டு இல்லை, இப்போ இருக்க சிம் கார்டு எல்லாமே 4G ஆகிடுச்சு. அதனால் இதில் போடுறதுக்கு அப்படி இருக்குது. நம்மக்கிட்ட ஜியோ மட்டும்தான் இருக்குது. கேம்ஸு, இந்த ஸ்னேக் கேம்லாம் விளாண்டுருக்கீங்களா? இந்த கேம்லாம் நான் ஏகப்பட்ட லெவல் முடிச்சிட்டேன். பாம்பு கேமு, எங்கள் அப்பா ஃபோன் இது. அப்போது வந்து எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் காலகாலத்தில் எடுத்து கேம் விளாண்டுட்டே இருப்பேன். இது வந்து அந்த இதெல்லாம் போய் கடிக்கணும், பாம்பு பெருசாகும் அப்படியே.
எப்படி மாசாக இருக்கா? ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, பிரைட்னஸ் அதிகமாக இல்லை ஃபோனில், எது பிரச்சனை போல. அதில் வந்து ஒரு விஷச்செடி இருக்கும், விஷப்பூ மாதிரி, அதிலெல்லாம் போயிட்டு கடிச்சிடக்கூடாது. இந்த மாதிரி பாம்பு வந்து இந்த மாதிரி கடிச்சிச்சுன்னா அவுட் ஆயிரும். அப்புறம் வந்து வேறு சொடுக்கு கேம் இருக்குது. இந்த 2 கேம் தான் இப்போதைக்கு இருக்குது. பாட்டு வச்சா சவுண்டெல்லாம் கிளியராக இருக்கும், அவ்வளோ கிளியராக இருக்கும். நான் வந்து சாங் ஏதாச்சும் ப்ளே பண்ணி காட்டலாம்னு பார்த்தேன், பட் இதில் வந்து மெமரி கார்டு போட முடியல. அதனால் உள்ளே இருக்கிற இந்த டிஃபால்ட்டே ஒரு சில டீம்ஸ்லாம் கொடுத்துருப்பானுங்க. இதெல்லாம் கேட்டு பார்த்துறீங்களா? ஃபோனில் வந்து சிம் கார்டு போடல, ஏன்னா நம்மக்கிட்ட 4G 5G சிம் தான் இருக்குது. 2G சப்போர்ட் பண்ணுமான்னு தெரில. அப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து 8GB வரைக்கும் சப்போர்ட் பண்ணோம். 32GB போட்டு பார்த்தேன், ஒர்க் ஆகலை. கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீக்கர் அப்படி சொல்லிட்டு நல்லாவே இருக்கும். ஸோ நீங்கள் சின்ன வயசில் எந்த மாதிரி ஃபோன்லாம், நோக்கியா ஃபோன்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? அதில் உங்களுக்கு எந்த கேமு ஃபேவரட்டாக இருக்கும், எந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன்.